வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக VAR குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. கற்றோம் என்ற கர்ப்பத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து, கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில் தான் இன்பம் என் தோழா. காண்பதில் தான் இன்பம் என் தோழா. இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும், இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. வணக்கம் இவர்ஸ். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஜூலை 19 வெள்ளிக்கிழமை முதல் சென்னை தொடங்கி தமிழக தலைநகரங்களில் ரிலீஸான திரைப்படங்களின் சிறப்பு பார்வை. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைப்படத்திற்கு மாபெரும் விழா கொண்டாடி மாநாடு போல் நடத்தி 110 சவரன் வைரவாள் பரிசு பெற்ற ஒரே திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம். மக்கள் செல்வர் எம்ஜிஆர் அவர்களின் திரை வாழ்வில் மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம். 1958ஆம் ஆண்டு ரிலீஸான திரையரங்கில் ரிலீஸான நாள் முதல் தொடர்ந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம். மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் திரை வாழ்விலும் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஜூலை 19 முதல் சேலம் சங்கீத் திரையரங்கில் வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். நாடோடி மன்னன் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே தாயின் பெருமைகளை, தாயினுடைய பெயரில் டைட்டில் அதிகமாக வைக்கப்பட்ட திரைப்படங்கள் புரட்சி நடிகர் நடித்த எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். 1962ஆம் ஆண்டு வெளிவந்து தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் நடிப்பில் உருவான தாயை காத்த தனியன் திரைப்படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்து மீண்டும் மீண்டும் வசூல் செய்த திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படம் தாயை காத்த தனையன் திரைப்படம். தாயை காத்த தனையன் திரைப்படம் வடசென்னை ஓட்டேரி பாலாஜி திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். ஜூலை 19 வெள்ளிக்கிழமை முதல் தாயை காத்த தனையன் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். தமிழ் திரையுலக வரலாற்றில் பைக் ரேஸ் வைத்து எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் உமையால் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம். நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் 1976ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்து திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆன மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள். நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம். திருவண்ணாமலை பாலசுப்ரமணியன் திரையரங்கு
சின்னமனூர் லட்சுமி திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். ஜூலை 19 வெள்ளிக்கிழமை முதல் திரையரங்கில் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்: சென்னை ஓட்டேரி பாலாஜி திரையரங்கில் தாயை காத்த தனையன், சேலம் சங்கீத் திரையரங்கில் நாடோடி மன்னன் திரைப்படம், திருவண்ணாமலை பாலசுப்ரமணியம், சின்னமனூர் லட்சுமி திரையரங்கில் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் இந்த வாரம் திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள். ஜூலை 19 முதல் வெள்ளிக்கிழமை முதல் திரையுலகின் மாபெரும் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள்: சேலம் சங்கீத் திரையரங்கு, சின்னமனூர் லட்சுமி திரையரங்கு, திருவண்ணாமலை பாலசுப்ரமணியம் திரையரங்கு, வடசென்னை ஓட்டேரி பாலாஜி திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும், வீடியோஸ்களுக்கும், அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் பணிக்குழுக்கள், வீடியோசர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேலும் ஆதரவு தருமாறு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் அற்புதமான திரைப்பட செய்திகளுடன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வணக்கம். காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ. காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா.